ஹலோ பைலட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பண்ணுறோம். கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சமமான இடமா இருக்கணும். ஸோ ரொம்ப ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்கணும் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஆம் எல்லாம் டைட்டாக இருக்கான்ற ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ரொப்பலரில் விரிச்சிடணும். விரிக்கிறேன். நீங்கள் பேட்டரியும் கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துரு ப்ரோ. கண்ட்ரோலரு எப்பவுமே பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிக்கணும். பேட்டரி ஸ்டிக் மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கிரவுண்ட் பிளான் டச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் செக் பண்ணிக்கணும். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கான டாபிக் தான். பட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி செக் பண்ணணும், ஜிபிஎஸ் இஸ் குட்டான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணிக்கணும். ஜிபிஎஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பண்ணாத மாதிரி இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்குள்ளே போயிட்டு அதை ரெண்டாவதாக இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ளைட் மாதிரி, அதை டச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேல்குலேஷன் காட்டும். IMU கேல்குலேஷன் கேட்கும். IMU கேல்குலேஷன் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் நீங்கள் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணுறப்ப ரொம்ப ஷேக் ஆகுது, இல்லை கொஞ்சம் ஆடி இறங்குதுன்னா இது நீங்கள் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஏற்றி இறக்கலாம். இது வந்து எப்போ நீங்கள் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா 8 டேங்க்லேருந்து ஒரு 10 டேங்க் ஒரு டைம் நீங்கள் வந்து IMU கேல்குலேஷன் பண்ணிக்காங்க. அதுவும் சமமான இடத்துல வச்சு ட்ரோன் வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ண ஒரு 8 செகண்டில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா X அண்ட் Y டைரக்ஷன் கேலிப்ரேஷன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த கேலிப்ரேஷன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிடணும். ஸோ டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே சிங்கிள் பர்சனை வந்து மேக்ஸிமம் ட்ரோனை வந்து தூக்கி கேல்குலேட் பண்ண சொல்லுங்கள். கேம்பஸ் கேல்குலேஷன்றது வந்து டச் பண்ணிட்டேன். டச் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைலட் வந்து தூக்குறாங்க. அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டு, அது வந்து ஒரு ரெட்டு ஒரு மாதிரியாக எரியும். ஸோ அது எரியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் பக்கம் சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சு சுற்றணும். நெக்ஸ்ட் டைரக்ஷனு க்ரீன் சிக்னல் எரியும். க்ரீன் சிக்னல் எரிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வரும். உடனே அப்படியே மடக்கி ட்ரோனோட லைட்டு பார்த்தீங்கன்னா பைலட்டோட தலைக்கு, பைலட்டோட ஃபேஸுக்கு தெரியுற மாதிரி நீங்கள் ட்ரோனை வந்து மடிக்க வச்சுட்டு அந்த ஒய் டைரக்ஷன் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஒய் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி முடிஞ்சாலும் கையில் பிடிச்சிக்காங்க, இல்லைன்னா பேட்டரி கலந்து வந்து காலில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நார்மலாகுதான்றது செக் பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரோலரில் மொபைலில் செக் பண்ணலாம். கண்ட்ரோலர் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சக்ஸஸ் வந்துருச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்லி க்ரீன் லைட் உடனே எரியும். அப்படி க்ரீன் லைட் எரியுதுன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபுல் க்ரீன் எரியுதுன்னா சக்ஸஸ்னு அர்த்தம். அண்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேல்குலேட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி உடனே டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். கேலிப்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரோன் ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சுனாலும் ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 30-50 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனோட தள்ளி போகிறீங்க, தள்ளி போய் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடிக்க போகிறீங்க அப்படின்ற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். அதாவது 50 கிலோமீட்டர் தள்ளி போகிறப்ப நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரொம்ப லாங்கில் போனால் கட்டாயமாக பண்ணியிருக்கணும். பண்ணலைன்னா மேபி ட்ரோனோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கும் சம் பாசிபிள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணிக்காங்க, அது ரொம்ப நல்லது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு IMU கேல்குலேஷன் வந்து ஒரு 7-10 டேங்க் பண்ண போகிறீங்க. 50 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி இருக்குன்ற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கேல்குலேஷன் பண்ண போகிறீங்க. ஓகே ப்ரோ, நான் கேல்குலேஷன்லாம் பண்ணிட்டேன். கேல்குலேட்லாம் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க. நான் பேட்டரி எப்போ கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்படி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 செகண்ட் கழிச்சு நீங்கள் பேட்டரி ஆக்சுவல் எப்பயும் போல் நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரோன் டேக்அப் பண்ணி நீங்கள் ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க கேல்குலேஷன். வேறு ஏதாவது டவுட் இருக்கான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேல்குலேஷன் செட்டிங் வந்து ஒரு சில கண்ட்ரோலரை பொறுத்து மாறுங்க. நாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்ரி அசிஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா K++ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலர் T12. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரி அசிஸ்ட் ஆப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா VK அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ஆப்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஆப்பை பொறுத்து செட்டிங் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க. செட்டிங் இருக்கிற கேல்குலேஷன்லாம் சேம் தான். பட் கேல்குலேஷன் எந்த ஒரு லொக்கேஷனில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க செட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் ட்ரோன் பைலட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கூறுங்க. இது போல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.